ஹலோ மகளே, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ என்ன பார்க்க போகிறேன்னா அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், குமரி திருவிழா மக்களே. ஸோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப விமரிசையாக நடந்த சேவியர் காலேஜில் வச்சு நடந்த குமரி விழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவு கவர் பண்ணியிருக்கோம். கடுமையான வெயில்னால நிறைய கவர் பண்ண முடியல, டைம் இல்லை. பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த இயர் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் மிஸ் பண்ணிடாதங்க. 3 நாள் நடந்துச்சு, கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் நடக்கும். நாங்கள் வந்த டைம் பார்த்தீங்கன்னா மதியான நேரம் மீட்டிங் நடந்துருந்துச்சு, நல்லா கூட்டம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஃபுல் வீடியோ பாருங்கள், என்னென்ன விற்கிறாங்க எல்லாமே ஒரு கவரேஜாக எடுத்து போட்டிருப்போம். நீங்கள் பார்த்தனால தெரியும், மாட்டு வண்டியெல்லாம் வச்சு அலப்புறம் காட்டிட்டாங்க மக்களே. மாட்டு வண்டி வச்சு அதுக்கு மேலே எல்லாருமே யார் இருந்து ஒரு ரைடுக்கு இவ்வளோன்னு வாங்கினாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி தாத்தா சாப்பிட போயிட்டார். அதனால நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். பாருங்கள், விஞ்ஞானம் என்பது கேள்வி கேட்பது, விடைகளையும் கேள்வி கேட்பது. ஒரு காலத்தில் அணுவை விளக்க முடியாது என்று டாக்டர் என்ற ஒரு மாபெரும் விஞ்ஞானி சொன்னார். பின்னால ஈன்ஸ்டீன் அதை விளக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார். நம்ம மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துகிறோம் என்பதை பற்றி தமிழ்நாட்டின் சபாநாயகர் அவர்கள் விளக்கும் போது அழகாக சொன்னார்கள். வரலாற்றை மறந்து விடாதீர்கள், பாரம்பரியத்தை மறந்து விடாதீர்கள், இயற்கையை மறந்து விடாதீர்கள். தொடர்ந்து பேசிய முனைவர் ராஜன் அதை பற்றி சொன்னார். இந்த மீட்டிங் எல்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கடைகள் பக்கம் போயாச்சு. அப்படி பல வகையான கடை, 100 கணக்கான கடைகள் இருந்து. ஸோ அதில் ஒரு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த பனை பொருட்களால் செய்யப்பட்ட பொருள் நிறைஞ்ச அந்த பொருட்களை, அந்த கடை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரீசனபிளான ப்ரைஸாக தான் இருந்துச்சு, நல்லாமல் இருந்துச்சு. பாருங்கள், நிறைய விதமாக பனை பொருட்களை செய்து போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அரசில் நல்ல சம்பளத்துக்கு வேலை கிடைத்துக் கொண்டிருந்தது. நான் 75 முதல் 78 வரை கல்லூரியில் படிக்கும் போது அவருடைய சம்பளத்தை கூட்டணுன்றதுக்காக யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அமைத்த ஊதியத்தை அமல்படுத்தவில்லை என்பதற்காக பெரும் போராட்டம். தேர்தல் புறக்கணித்தார். ஒரு மாணவர் தலைவராக எங்கள் ஆசிரியர்கள் இல்லாமல் தேர்வு எழுத மாட்டது. அரசு அதிகாரிகள் வந்து தேர்வு நடத்த வந்தபோது மாணவர்கள் முன்னாலங்க தானா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம நாட்டுப்புற விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, வால்வீச்சு, அந்த அந்த கொம்பு என்னெல்லாம் உண்டு இல்லையா, அந்த விளையாட்டுகள் நிறைஞ்செல்லாம் வச்சுருந்தாங்க. செய்முறையும் இருந்துச்சு. அந்த டைம் மிஸ் பண்ணிட்டோம், அது விற்பனையும் இருந்துச்சு. அப்படியே அதை கடந்து அடுத்த கடைக்கு போயிட்டோம். உயிரை கொடுத்தனால காப்பாடலாம் சொல்லியிருக்காங்க. அரசியல்வாதிகள் சொல்றதுக்காக 4 விஷயங்களை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய படித்தவர்களுக்கு, மற்ற படித்தவர்களுக்கு கேள்வியாக போலீஸ் கிளாஸ் கல்லூரியில சாப்பாடு கடை, இறைச்சி, பீஃபு, சிக்கனு, ஃபிஷ்ஷு, கிழங்கு புட்டு எல்லாம் வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணோம், சாப்பிட்டோம், அதெல்லாம் எடுக்கலை. அப்படியே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இயற்கை பானங்கள் இருந்தது. செம்பருத்தி ஜூஸ், அப்புறம் கேரட் ஜூஸ், லெமன் ஜூஸு, அப்புறம் இயற்கை நுங்கு, இளநீர், டீ, வடை, இப்படி பல இயற்கையான பொருட்கள், மோர், கூழ், நிறைய விதமாக வச்சுருந்தாங்க. அதில் ஒன்று பாருங்கள்.
இது என்னது? கேரட் ஜூஸ். கேரட் ஜூஸ். இது வந்து செம்பருத்தி ஜூஸ். இது வந்து லெமன். அது வந்து புதினா. செம்பருத்தி ஜூஸ் வேற நிறைய இருக்கு. வேணுமா இதை எடுக்கிறீங்களா? இது 5 எவ்வளோ ஆச்சு? 50 70 இல்லை அதிலே ஒன்று எடுத்தோம் 80. இது 5. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கடையிலே ஜூஸ் கூடெல்லாம் அப்படியே ஒரு கடை ட்ரை பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டோர் அடுத்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா புட்டு கடை. புட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து வந்துச்சு. சம்மந்தி கிழங்கு கருவாட்டு மீன் பொரிச்சது மீன் பொரிச்சது அப்படி வெரைட்டி வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு வச்சுக்கோங்க. வேறு லெவலாக இருந்துச்சு. நான் வரும்போது அருமையான தலைப்பு மணவாளக்குறிச்சி மணல் பிரிப்பார் இந்த ஈடுபட்டிருக்கிறது. அதற்கான தீர்வை அரசாங்கம் கொடுப்பதில் முன்னெடுக்கின்ற மக்களுக்கு விளக்கங்களும் கொடுக்கும். கவர்ந்த இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிரட்டைகளை சொல்ல போனால் திருவள்ளுவர்லாம் ஒரு நாள் வீடியோ எடுத்து வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து வந்தால் மக்கள் இயக்கமாக, அப்புறம் சோப்பு இயற்கை இயக்கமாக, பாரம்பரிய கலை ஐயா இல்லை என்றால் குமரி மாவட்டம் எல்லா விதங்களும் அந்த அளவுக்கு ஒரு தன்னிகரற்ற ஒரு தலைவர் எல்லா மக்களையும் ஒன்றாக இணைத்து ஒரு பாதையில் இழுத்துச் செல்கின்ற ஒரு வண்டியை ஓட்டும் ஒரு ஓட்டுநராக இருக்கும். இந்த குமரி மாவட்டத்தில் ஐயா இல்லாமல் குமரி மாவட்டத்துக்கு எந்த தீர்வையும் நீங்கள் காண முடியாது என்ற அளவுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக மக்கள் மனங்களில் விழுந்து கொண்டிருக்கின்றார். 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு சமூக தொண்டை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு என்ற கருத்துரைகளை கலந்து கொள்ள வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கெல்லாம் நன்றிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் நிகழ்வை இந்த மண்ணில் இந்த மண்ணை பாதுகாக்க சென்னைக்காக என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் இருந்துச்சு. இயற்கை வாழைப்பழங்கள், தேன், வாழைக்கன்றுகள் கூட விட்டாங்க. வாழைக்கன்று ரொம்ப என்ஜாய் பேசியிருக்காங்க. அப்புறம் செடிகள் விற்பனை இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ மூலிகை செடி இருக்குதா, அதெல்லாம் எப்படி வளர்க்குறாங்க அப்படின்னு நொங்கு கடையில் ஒரு டீமே சகோதரி அவர்களுக்கு இங்கே முனைவர் மரிய முன்னியம் இயக்குனர் கடைகள் எல்லாமே ஆலோசனை இந்த கல்லூரியில் அவர்கள் இருந்த காலத்திலே கடந்த வேற லெவலில் பார்த்து கிடைச்சி ஒன்றுமே வாங்காமல் வந்துட்டு அதாவது ஸ்பெஷல் நிறைய நல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. கலந்து கொண்டு மலைகளும் மலை சார்ந்த உள்ளபடியே வாழ்ந்த அந்த காலங்கள் அங்கே வடக்கே எதுவும் இல்லை, இமயம் கூட இல்லை. குமரி தாண்டவெல்லாம் இமய முன்னோடிகள் என்பதையும் உணர வேண்டும். நம்முடைய சந்ததிகளுக்கு அதை உணர்த்தவும் வேண்டும். எனவே மிக சிறப்பான கருத்துக்களை சொன்னார்கள். அதுபோல கடலோர சுற்றுச்சூழல் மாணவர்கள் பேசிச் சென்றார்கள். என்னுடைய அருமை ஈழவன் பார்த்தீங்கன்னா பழங்காலத்து விளையாட்டுகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளையாட்டுகளை ஒரு காட்சி பொருளாக அந்த காலேஜ்
இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். போன மாதிரி இருந்துச்சு. குமரி நானும் ஒரு சில புக்கள் வாங்கிட்டு வந்தேன். காரணம் முன்னோர்கள் மனை சார்ந்து வாழ்ந்த காலத்திலே மன்னர்களுக்கு காடாறுவான் நாடாறுவான் என்று பாடத்திலே படித்தோம். ஆனால் மக்களுக்கு காடாறுவான் நாடாறுவான். இந்த விழாவோட கதாநாயகன் லேடி மேக்கர்ஸ் ரொம்ப புதுமையாகவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன ஒரு சங்கடம்னா எல்லாமே செய்தது எல்லாமே அந்த அண்ணாமார் தான் காமிச்சாங்க. பேர் ஊர் ஃபோன் நம்பர் வாங்காமல் வந்துட்டாங்க. அது ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே கவலையாக போச்சு. அவங்களுடைய வீடியோவை தனியாக போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அண்ணாமார் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இந்த சேனலோட ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் நேமு ஃபோன் நம்பர்ஸ் அட்ரஸ் எல்லாம். அப்போ நான் தனியாக ஒரு வீடியோ வரும் சரிங்களா. இன்பாக்ஸ் வாங்க நம்ம கண்டிப்பாக பேசலாம். வேறு லெவலில் இருந்துச்சுங்க. 3Dயில் ஒரு போட் எங்களுக்காக மெனக்கெட்டு மிஷின் ரன் பண்ணி செய்து காணிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரேட் எதுவுமே கேட்கல. கண்டிப்பாக இது வந்து ஃபுல் வீடியோ வரும் இல்லையா. ஃபுல் வீடியோவில் அவங்களோட டீட்டெயில்ஸு ரேட்டு எல்லாமே கேட்டு நான் போடுறேன். அப்படி பாருங்கள். இதை செய்து முடிச்சுட்டு அப்புறம் இதே எடுத்து காணிச்சு அவங்க செய்து வச்சுருந்தா ஒன்று காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஈவினிங் அந்த கொடுக்கிற அளவுக்கு நாம் செயல்பட வேண்டும் என்பதற்கு சாமியான வேண்டுதல். அதுதான் ஒரு சவால். இந்த சவாலை சந்திப்போம். நல்ல எதிர்காலத்தை உருவாக்குவோம். நம்முடைய சந்ததிக்கு நம்முடைய வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம். லெமூரியா என்று சொல்கிற சொல் திராவிடத்திற்கு முந்தையது. லெமூரியா என்ற சொல் ஆரியம் பிறப்பதற்கு முந்தையது. தமிழ் எங்கெல்லாம் வளர்ந்து வாழ்ந்திருக்கிற காலத்திலே சமஸ்கிருதம் என்ற ஒரு வார்த்தை இல்லை. இங்கே கொண்டு வந்து விரட்டி அடிக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. எனவே தமிழ் வாழ்க என்று சொல்வதாலே தமிழ் வாழாது. தமிழை அழிக்கிற காரணம் எதுவாக இருந்தாலும் தோற்கப் போவதில்லை. நம்முடைய சந்ததிக்காக பல வெற்றிகளை சாதிப்போம் என்று சொல்லி வாழ்க தமிழ், வளர்க தமிழ், வெல்க தமிழ். இந்த திருவிழா இப்படி தான் போச்சு 2025. கண்டிப்பாக 2026 ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் வரும்.